ஸோ சாட்டர்டே சண்டே ஆஃபரில் என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சம்மரில் நீங்கள் யாராவது கலர் மீன் விற்கணும் உங்கள் ஊரில் ஏதாவது, ஸோ சம்டைம்ஸ் ஏதாவது நீங்கள் கலர் மீன் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வேணும், ஒரு 4-5 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வேணும். அடிஷ்னலாக இந்த சைஃபன், ஸோ இந்த அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கான இந்த சைஃபன், அதுக்கப்புறம் ஒரு 5 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருந்தால் போதுங்க. ஸோ நம்மக்கிட்ட எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கே 1, அதுக்கப்புறம் வெளியே கொட்டாயில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 இருக்குங்களா, மொத்தமாக 6. ஸோ இது 1 7 8, அதுக்கப்புறம் 9, ஸோ இது வந்து 10. மொத்தமாக நம்மக்கிட்ட 10 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குதா. ஆனால் உங்களுக்கு இந்த 10 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்கணுன்றதெல்லாம் இல்லை, மினிமம் ஒரு 5 இல்லாட்டி ஒரு 4 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருந்தால் போதும். அடிஷ்னலாக இம்போர்ட்டட் காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் சின்ன சின்னதாக, ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 இருந்துச்சுன்னா நீங்கள் பக்காவாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃப்ரிட்ஜ் பாக்ஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கினீங்கன்னா ஒரு 100 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு 4-5 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்னால் ஒரு 500 ரூபா ப்ளஸ் கலர் மீன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1500 ரூபாய்க்கெல்லாம் நம்மக்கிட்ட ஹோல்சேலில் ஃபிஷ்ஷஸ் எடுக்க முடியும். 1 or 2 ஏர் மோட்டர் வாங்கிக்கோங்க. 1 வே மோட்டர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100லேருந்து 150 வரும். 2 வே வாட்டர்னா ஒரு 200 to 250 வரும். இதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா இனிஷியலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஒரு மினி அக்வேரியமே ஸ்டார்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஃபார்ம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அக்வேரியம் இல்லை ஃபார்மு. சரி, இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். இது வந்து அழுக்கெல்லாம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. இந்த சைஃபன் வச்சு அழுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். தண்ணி நம்ம டாப் அப் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நமக்கு ஒயிட்டாக வந்துடும். ஸோ வாரத்துக்கு 1 டைம் இல்லாட்டி ஒரு 15 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் க்ளீன் பண்ணால் கூட போதும். இந்த ஜீப்ரா அப்படின்னு பார்க்கும்போது 20 பீஸ் 100 ரூபா. உங்களுக்கு பெரிய சைஸ் சின்ன சைஸ் எல்லாமே கலந்து வரும். 20 பீஸ் 100 ரூபா. அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது லோக்கல் ஃபீமேல் பீட்டா 4 பீஸ் 100 ரூபா. ஸோ இன்றைக்கி ஆர்டர் பண்ணுற, அதாவது இந்த சாட்டர்டே சண்டே ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே 4 பீஸ் 100 ரூபா. அதிகபட்சம் நம்ம விற்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 3 பீஸ் 100 ரூபாய்க்கு விற்போம். ஆனால் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே 4 பீஸ் 100 ரூபா. மொத்தமாக ஒரு 30 பீஸ் இருக்குது. ஒரு 7-8 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேணுன்றவங்க வீடியோ பார்த்துட்டு குயிக்காக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது மொய்னா கல்ச்சரு, ஸோ நம்மக்கிட்ட மொய்னா கல்ச்சர் அவைலபிளாக இருக்குது. மினிமம் ஒரு 50 ரூபாய்க்காவது எடுக்கணும். நல்லா பெரிய சைஸு, நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே மொய்னா தான். மினிமம் ஒரு 50 ரூபாய்க்காவது எடுத்தீங்க. இல்லை ஆர்டர் போடும் போது நீங்கள் சேர்த்து கூட மொய்னாவை நம்மக்கிட்ட இந்த ஆர்டர் போட்டுக்கலாம். ஆல்ரெடி மொய்னாலாம் எடுத்துகிட்டு இப்போ தான் ஈஸ்ட் போட்டிருக்கிறேன். ஸோ மண்டே தான் உங்களுக்கு என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது தெரியும். மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த மாதிரி ஏதாவது ஒரு துணியை போட்டு மூடி வைக்கணும். ஸோ அப்போ தான் உள்ளே பூச்சி கீச்சி போய் மொய்னா கிராஷ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தம்போது மாஸ்கோ க்ரீனு, ஸோ தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். மாஸ்கோ க்ரீன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பேர் வந்து 80 ருபீஸ் தான் வரும். ஸோ குயிக்காக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 பேர் கிடைக்கும். அதாவது 10 மேல் 5 ஃபீமேல் தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ வேணுன்றவங்க குயிக்காக எடுத்துக்கோங்க. பேர் வந்து 80 ரூபா தான். அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபீடிங் கப்பி. 20 பீஸ் 100 ரூபா. போன டைமை விட சைஸ் கொஞ்சம் சின்னதாக வந்துருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 15லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸ் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அடல்ட் சைஸ் வந்துடும். இப்போ செமி அடல்ட்டில் இருக்கும். 20 பீஸ் 100 ரூபா. யாருக்காவது தேவை அப்படின்னா வாங்கிக்கோங்க. கலர் நல்லா இருக்குது. மேல் ஃபீமேல் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறது கஷ்டம்தான். நான் தனியாக மேல் எடுத்து வச்சிருந்து கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு 20 பீஸில் ஒரு 4-5 மேலாவது கன்ஃபார்மாக வர மாதிரி போட்டு விட்றேன். அடுத்ததாக பார்க்க போகிறது பலூன் மாலி. ஸோ 3 பேர் 100 ரூபா. 3 மேல் 3 ஃபீமேல் 100 ரூபா வரும். கலர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மக்கிட்ட பிளாக்கு அண்ட் ஒயிட் 2 கலர் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நம்மக்கிட்ட ஃபிஷ்ஷஸ் வாங்க முடியும். எல்லாமே ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸ் தான். நல்லாவே இருக்குது. குவாலிட்டி லாஸ்ட் டைம் கொஞ்சம் சின்னதாக வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் கரெக்டான ப்ரீடிங் சைஸ் வந்திருக்குது. 3 பேர் 100 ரூபா வரும். பலூன் மாலியோடு சேர்த்து ஒரு தலைவர் வந்திருக்கிறாரு. இவர் எஸ்கே கோல்டா இல்லை கொய்யா அப்படின்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ என்னுடைய கெஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொய்யா அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது எஸ்கே கோல்டா இல்லை கொய்யா அப்படின்னு யாராவது தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட கெஸ்ஸு வேல்டெயில் கொய் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கொய்யை கொண்டு வந்து ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற நார்மல் கொய்யோட, அதாவது நம்மக்கிட்ட இருக்குது இல்லை கொய் இருக்குங்களா, ஸோ அந்த எல்லா கொய்யை கூட சேர்த்தே விட்டாச்சு. இப்போ தான் வந்துச்சு அப்படிங்கிறதுனால எல்லாம் ஒரு மாதிரி அந்த கவரில் அடைஞ்சு வந்தது என்னன்னு சரியாக தெரியல. அந்த குட்டி ஃபிஷ்ஷும் இது கூடயே கொண்டு வந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பேரடைஸை சுத்தமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்பயோ ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஜந்துவை விட்டோம். 2 இன்ச்சு தான் இருந்தான். இன்றைக்கி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7லேருந்து 8 இன்ச்சு ஆகிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் கையில் பிடிக்கிறதுக்கு தான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி ஒரு வழியாக அவனை பிடிச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் சைஸ் பார்த்தீங்களா, நல்ல ஒரு 1.5 இன்ச்சு தான் இருந்தான் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாமல் வேற ஒரு பீஸ் ஆர்டர் போடும் போது தலைவன் நமக்கு தெரியாமல் வந்துட்டான். பட் இன்றைக்கி அப்படின்னு பார்க்கும்போது நல்ல சைஸு. இவன் மேலா ஃபீமேலான்னு தெரியல. இதுக்கு ஏதாவது ஒரு பேர் கீர் வாங்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா இருக்குது. மாதக்கணக்காக வருஷக்கணக்காக ஒரு கிட்டத்தட்ட 2-3 மாதமாக அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் க்ளீன் பண்ணாமே இருந்து இப்போ தான் மொத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து பார்க்கக்குள்ள சைஸ் நல்லாவே இருந்துச்சு. நல்லா பெரிய சைஸு.
லாஸ்ட் டைம் ஆர்டர் போட்டதில் இன்னும் ஒரு 6-7 பீஸ் மீந்துச்சு. ஸோ அந்த பீஸையும் கொண்டு வந்து இந்த பையன் கூடயே விட்டாச்சு. சாரி, பையனா பொண்ணான்னு தெரியல. ஒரு 6-7 பீஸ் மொத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் 3 பேர் 100 ரூபா அந்த கப்பியில் வந்து நம்மக்கிட்ட மேல் நிறைய இல்லை, ஃபீமேல் மட்டும்தான் நிறைய இருக்குது. பட் மேல் இல்லை. இதுக்கு ஏதாவது அடுத்த ஆர்டர் போடக்குள்ளே தான் உங்களுக்கு மேல் போட்டு தர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்பிள் ஸ்னெயிலுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 3 பேர் 100 ரூபா, நல்லா பெரிய சைஸாக இருக்குது. இல்லை சின்ன பீஸாக வேணும் அப்படின்னாக்கா ஒரு 10 பீஸ் 100 ரூபாய்க்கு வரும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிளான்ட்ஸு, இந்த ஃபாக்ஸ் ஸ்டைலு, அதுக்கப்புறம் ஹைட்ரல்லா, வாட்டர் கேபேஜ் 3மே 100 ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ நம்மக்கிட்ட ஹைட்ரல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒவ்வொன்றுத்துலேயும் அந்த வேறு வந்துருக்குது. பார்த்தீங்களா, நல்லாவே சூப்பராகவே இருக்குது. ஒரே ஒரு பீஸ் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதுவே நீங்கள் ஒரு பெரிய பான் செட்டப்பில் போட்டு நீங்கள் நல்லாவே கல்ச்சர் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு இது நல்லா க்ரோத் அப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். யாருக்காவது தேவை அப்படின்னா எடுத்துக்கோங்க. இப்போ 3 வெரைட்டினா இன்னும் ஏதாவது 1-2 வெரைட்டி கூட ரெடி பண்ணி கூட ஒரு 4-5 வெரைட்டியாக கூட தர முயற்சி பண்ணுறேன் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும். இல்லாட்டி இப்படி வச்சுக்கலாம், நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுற இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே ஃப்ரீ பிளான்ஸு. ஹைட்ரல்லா கொஞ்சம், ஃபாக்ஸ் ஸ்டைல் கொஞ்சம். ஸோ ஃபாக்ஸ் ஸ்டைலை பார்க்குறீங்களா, நல்லாவே இருக்கும். கொஞ்சம் இது லோக்கல் ஃபாக்ஸ் ஸ்டைல் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்மக்கிட்ட இந்த ஃபாக்ஸ் ஸ்டைலுமே இருக்குது, அந்த ஒரிஜினல் ஃபாக்ஸ் ஸ்டைல்னுவாங்களா, ஸோ அதுவுமே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்களா, இது நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு. வளர்கிற தண்ணி தான் மேட்ரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அந்த பேரடைஸ்லேருந்து எடுத்தது. அந்த ப்ளக்கோ பார்த்தீங்களா, ஸோ அந்த ப்ளக்கோ அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருந்தது. ஸோ திருப்பணும் கொண்டு போய் அதையே போட்டுருவோம். யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள், எடுத்துக்கலாம். ஃபாக்ஸ் ஸ்டைலாகட்டும் ஹைட்ரலாகட்டும் ஏதாவது ஒரு பிளான்ட்ஸில் கொண்டு போயிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள். கையில் தூக்கும் போது எல்லாமே ஒரே பிளான்ட் தான், ஒரு சின்ன லீஃப் தான். அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ இதில் வந்து மார்ப்பெல்லாம் இருக்குது, ப்ளக்கோ இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ மாலி, அதுக்கப்புறம் கொய், அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு இருக்குது. ஸோ கோல்டு ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோல்டு வந்து உங்களுக்கு 3 பேர் 100 ரூபா, மாலி பெரிய சைஸ் வந்து உங்களுக்கு 4 பேர் 100 ரூபா வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது கொய் வந்து 5 பீஸ் 100 ரூபா வரும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இவங்க 3 பேர்த்தையும். சும்மா ஒரு லைட்டாக எடுத்ததோடு சரி, அதுக்கப்புறம் இது வீடியோ எடுக்காமல் வந்துட்டேன். எடிட் பண்ணுறதுனால இப்போ சரி மொத்தமாக அதையே திரும்ப ஒரு 2-3 டைம் காப்பி பண்ணி போடுற மாதிரி இருக்குது. கோல்டுமே நல்லா பெரிய சைஸு, மாலியெல்லாம் சொல்லவே தேவையில்ல. கொய்யுமே உங்களுக்கு நல்ல கலர்லேயும் இருக்குது, சைஸுமே ஓரளவுக்கு டீசெண்டான சைஸ் தான். 5 பேர் 100 ரூபா கொய், ப்ளஸ் மாலி வந்து 4 பேர் 100 ரூபா. இது அடுத்ததுன்னா கோல்டு 3 பேர் 100 ரூபா வரும். இந்த கோல்டு ஷிப்பிங் பண்ணுறதுல மட்டும் கோல்டு கொய் இதுக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய பெரிய ஸ்பேஸ் கொடுத்து இது பண்ணுற மாதிரி வரும், பேக்கிங் பண்ணுற மாதிரி வரும். கொரியர் காஸ்ட்டு மட்டும் ஒரு 60-70 சம்திங் வரும். ஒரு 100 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா ஒரு 60 ரூபா, ஒரு 65 ரூபா அந்த மாதிரியான கொரியர் காஸ்ட் வரும். இதில் வந்ததில் அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு பெரிய சைஸில், மாலி பெரிய சைஸில் ஒரு 3 பீஸ் மட்டும் ப்ரீடிங் சைஸாக இருந்துச்சு. ஸோ தனியாக எடுத்து போட்டு வச்சுருக்கிறோம். இதில் எந்த பேர் ஃபஸ்ட்டு குட்டி போடும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. ஃபஸ்ட்டு ரெட்டு இல்லாட்டி பிங்க்கா இல்லை க்ரீனா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ யார் அதை கிவ்அவே வின்னர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வின் பண்ணுறவங்களுக்கு, அதாவது நீங்கள் ரெட்டு, பிங்க்கு, க்ரீன் ஏதாவது ஒரு கலரையோ இல்லை ஒரு ஹார்ட்டையோ, அந்த கலர் ஹார்ட்டையோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிவ்அவே வின்னர் எல்லாத்துக்குமே ஒரு பேர் பலூன் மாலி மேல் ஃபீமேலோட உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ ஷிப்பிங் காஸ்ட்டு கூட எதுவுமே வாங்க மாட்டேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடிஷ்னலாக இன்னும் நம்மக்கிட்ட நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ ஏதாவது தேவை அப்படின்னா எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது ஜுவல் ஃபிஷ்ஷு. ஸோ பேர் வந்து 60 ரூபா வரும், ஒரு மேல் ஒரு ஃபீமேலு. ஸோ பேர் வந்து 60 ரூபா வரும். இப்போ தான் தண்ணி மாற்றிட்டு ஒரு மாதிரி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பேக் பண்ணும் போது சிக்கலாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போவே டைம் இருக்கும் போதே மேல் ஃபீமேல் தனித்தனியாக எடுத்து போட்டு வச்சுருக்கிறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆஃபர்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களால் நல்ல டைமில் நல்ல ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்க முடியும். ஸோ பாய்.